இங்க பாரு ரெண்டு பேரும் சம்மத்து குட்டிங்களா இங்கேயே விளையாடிட்டு இருக்கணும் புரிஞ்சுதா? அம்மா நீங்க வரும்போது கண்டிப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி வருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி வரேன். அம்மா எனக்கு வந்து டெடி பியர் வாங்கி வாங்கம்மா. வாங்கி வரேன். டெடி பியர் டர்ன் ஆன் தி ரன். இப்ப அம்மா எனக்கு சைக்கிள் மட்டும் தான் வாங்கி வருவாங்க. உங்க டெடி பியர் எல்லாம் வாங்கி வர மாட்டாங்க, சும்மா சொல்றாங்க. அம்மா எனக்கு அப்ப டெடி பியர் வாங்கி வர மாட்டீங்களா? எங்கன வாயை வச்சு சும்மா இருக்கறானே அவன். அம்மா எனக்கு மட்டும் தான் சைக்கிள் வாங்கி வருவீங்க? யோமா கடவுளே, இதுங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு கடைக்கு போறதுக்குள்ள உண்டுலன்னு ஆயிடும் போல. இங்க பாரு டெடி பியர் சைக்கிள் எல்லாமே வாங்கி வருவாங்க. கம்முனு விளையாடி இருக்கணும் புரியுதா? பௌ 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 அம்மா எனக்கு டெடி பியர் வாங்கி தருவாங்களே பௌ பௌ பௌ. மா எப்படி ஒழுங்கா காமிக்கிறா பாருமா. இங்க பாரு ரெண்டு பேரும் சொல்ற பத்தி கேட்டு அமைதியா ஒழுங்கா இங்க விளையாடி நில்லன்னு வச்சுக்க என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. எனக்கு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கினாங்கம்மா. எப்பா எல்லாமே வாங்கின்னு வரேன். தங்கச்சி கூட சண்டை போடாம ரெண்டு பேரும் நல்லபடியா விளையாடி இருக்கணும் புரியுதா? சண்டை போட குடும்பி பிடிச்சா இருக்க கூடாது புரிஞ்சுதா? ஓகே மம்மி ஓகே மம்மி. மணி வேற ஆகுது. இந்த அக்கா நான் பையனுக்கு தெரியல என்ன உள்ள புந்துங்கண்ணே. இதுங்களே போயிட்டு வரேன் சரின்னு சொல்லிடுதுங்க. இதுங்க மனசு மாறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும் நினைக்கா. இக்கா என்னக்கா பண்ணிருக்கு என்ன? இதை வரண்டி சீக்கிரம் வாய, மணி ஆகுது. நான் எத்தனை மணிக்கு கிளம்ப சொன்னேன்? என்ன பண்ணிருக்கா? இதை வந்துட்டு நீ மணி பாசம் எங்கேயும் வச்சுட்டு தேடி நிக்கண்டி. ஐயோ எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலை. காசு இல்லை கூட பரவாயில்ல வா. நீ எதனா வாங்க நடி பண்றதே. ஏமா நான் காசு தரேன் வாடியம்மா. மணி ஆகுதே. வந்துட்டீங்களா? அதான் இது ரெண்டு உட்கார வச்சு படிக்க சொல்லு. ஹோம்ஒர்க் நிறைய கூட எழுத சொல்லு. ஹோம்ஒர்க்கா இன்னைக்கு செய்ய முடியாதுமா. ஸ்கூல் நாளைக்கு தரவே இன்னைக்கு தான் செய்வேன். நான் இன்னைக்கு எழுத மாட்டேன் சொல்லிட்டேன். நான் விளையாட தான் போறேன். எனக்கு ஹோம்ஒர்க் எதுவுமே கிடையாதுமா. எல்லாமே நான் முடிச்சிட்டேன். பாத்துக்கோ எப்படி பேசுதுங்க பாத்தியா? நான் பாத்துக்கிறேன் சித்தி, நீங்க போயிட்டு வாங்க. இங்க பாரு அக்காவை அமக்கலம் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் புரியுதா? அக்கா என்ன சொல்லுது அதான் கேட்கணும். சரிம்மா அக்கா பத்திரமா பாத்துக்கிறேம்மா. கேட்டுக்கோ உன்ன அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்களா மகா? அக்கா நம்ம எல்லாரும் விளையாடல. விளையாடலாம். நீங்க விளையாடுறீங்களோ படிக்கிறீங்களோ புரியுதா? வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அக்கா பசங்க எல்லாம் வெளியில அனுப்பாத. வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு விளையாட சொல்லு. என்ன படிச்சுன்னா புக் எடுத்து படிக்க சொல்லு. நாங்க சண்டை போட மாட்டோமா, விளையாடுவோம். சரி விளையாடுனீங்கன்னா தப்பிச்சிங்க. ஏன்னா புக் எடுத்து படிக்கணும். அக்கா நம்ம வந்து கண்ணாம்பூச்சி விளையாடலன்னா? கண்ணாம்பூச்சி விளையாடலாம். அப்புறம் ராஜாராணி விளையாடலாம். திருடன் போலீஸ் விளையாடலாம். அப்புறம் வந்து இந்த இது விளையாடலாம் பாண்டி. எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடலாம். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. எங்க கடைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன். இந்த சதீஷ் பையன் போனா வெளியில விடாத, கதவை பூட்டி வையே. அத்திச்சோ கடைக்கு போய் சாக்லேட்லாம் வாங்கினா அப்ப எப்படி போறது? வீட்டை போயிட்டாங்கன்னா நீ எதுவும் வாங்கறதுக்கு போத்தவல எல்லாமே பெரியமா வச்சிருப்பாங்க வீட்டுல. அக்கா கிட்ட கேட்டா அக்கா எடுத்து தரும். இதா பத்தாவதுக்கு நான் வரும்போது வாங்கி வருவேன் எல்லாமே. வீட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. ஆளும் கெட்டு போயிருக்கு. யாருன்னா புடிச்சின்னு போயிடுவாங்க உன்ன. என்னது சதீஷை புடிச்சின்னு போயிடுவாங்களா? ஆமா சதீஷை மட்டும் இல்ல, சின்ன பசங்க யார் வெளியில போனாலும் புடிச்சின்னு போயிடுவாங்க. இதா எங்கேயும் போக கூடாது வெளியில பசங்களாம். நீங்க சும்மா சொல்றீங்கம்மா. நானும் ராஜேஷ்ல விளையாடும்போது எங்கெல்லாம் யாருமே புடிச்சின்னு போவே இல்லையே. அப்போ வந்து அம்மா வந்து இங்க இருந்து பாத்துனே இருந்தேன். அதனால யாரும் புடிச்சின்னு போக மாட்டாங்க புரியுதா? பக்கத்துல இருக்காங்க அவங்க பெரியவங்களாம் அப்படி சொல்லிட்டு. இப்ப அம்மா வெளியில போறல அதனால இவங்களை பாத்துக்கு யாரும் இல்ல அப்படி சொல்லிட்டு அண்ணா புடிச்சின்னு போறாங்க. என்ன பண்ணுவீங்க? அதனால வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. வீட்டுக்குள்ளேயே விளையாடணும் புரியுதா? அம்மா வந்தது பிறகு அப்புறமா வெளியில விளையாடலாம். சரிம்மா நாங்க வெளியில போக மாட்டோம். ஏன் சித்தி சும்மா பயமுத்துறீங்க பசங்களை? நீ வேற சும்மா அப்படிலாம் சொன்னாத வெளியில போகாதுங்க. இல்லைன்னா உன்னை ஏமாத்திட்டு வெளியில விளையாடுறதுக்கு ஓடி போயிடுங்க. சரி சித்தி சதீஷ சஞ்சய் கூட்டிட்டு உங்க கடைக்கு உங்க கூட. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. ஏன்டி அப்படி சொல்ற? இதுங்களை பாத்துக்கிட்டு என்ன கடைக்கு போயிட்டு வரேக்கா? இதுக்கு ரெண்டும் சும்மாவே இருக்கா சித்தி? ரெண்டும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அமக்கலம் பண்ணுங்க. சொல்ற பச்சே கேட்காதுங்க. ரெண்டு கேட்டுன்னு அக்கா சொல்ற பேரு நாங்க சொல்ற பச்சே கேட்க மாட்டோமா. அப்படியே சண்டை போடுவோம். உங்க கூட நாங்க கடைக்கு வரோம். ஏவா நீ இப்பதான் சமாதானப்படுத்தி ரெண்டுத்தையும் சரி சொல்ல வச்சிருக்கிற. நீ ஏன் அந்த மாதிரி பண்ற? அப்ப ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது சொல்லிட்டு போங்க. இதான் நான் சொல்லிட்டு போறேன் பாரு. இங்க பாரு ரெண்டு பேரும் நல்ல பசங்களா சண்டை போடாம வாணிக்கா கூட மக்காக்கா கூட விளையாடி இருக்கணும் புரிஞ்சுதா? அப்பதான் நீங்க சொன்னதெல்லாம் நான் வாங்கி தருவேன். சைக்கிள், டெடி பியர், ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாமே வாங்கி வருவேன். ஓகேவா? சரிம்மா சண்டை போட மாட்டோம்மா. ஓகே சரிம்மா. சொல்லிட்டேன். இனிமே சண்டை போட மாட்டாங்க. சண்டை மட்டும் போடட்டும். அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு பேரும் நானே அடிக்கிறேன் இல்லையான்னு பாருங்க. இந்த குழந்தைங்களும் அடிக்காதடி. பாவம்ல சின்ன பசங்கள்ல. ஆமா நீங்க தான் பாவம் சொல்றீங்க. ரெண்டும் சேர்ந்து நீங்க ஒரு வாட்டி கடைக்கு போயிருந்தீங்களே என்ன எப்படி பண்ணிச்சிங்க தெரியுமா? ஐயோ போட்டு கொடுக்குறேன். என்ன பண்ணாங்க? சஞ்சய் இருக்கா பாத்தீங்களா? என்னை கடிச்சிட்டா கையை பிடிச்சி. எப்படி நடந்தது? இத என்கிட்ட சொல்லவே இல்ல. கை கட்டு பாக்கலாம். அதெல்லாம் எப்பயோ காணாம போயிடுச்சு, ஆறிடுச்சு. சித்தி அது எப்பயோ நடந்தது அவ இப்ப சொல்றா. சஞ்சு அக்காலாம் கடிக்க கூடாது சஞ்சு. நாங்க சும்மா விளையாடணுமா, அது போய் கடிச்சிட்டு சொல்றாங்க அக்கா. சும்மாலாம் விளையாடல, நிஜமா தான் கடிச்சா. இப்ப அக்காலாம் கடிக்க கூடாது புரியுதா? சரிம்மா. கடிக்க மாட்டாங்க இனிமே. இந்த சதீஷ் பையன் டாக்டர் விளையாட சொல்லிட்டு காம்பஸ் எடுத்து எனக்கு ஊசி போறேன்னு குத்திட்டான் தெரியுமா என்னோட பெட்டெக்ஸ்லயே. ஐயோ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பொண்ணு. ஏன் இத்தனால என்கிட்ட சொல்லவே இல்ல? அம்மா தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன் சதீஷ் இந்த மாதிரி பண்ற நீ? நான் சும்மா டாக்டர் விளையாடணுமா, அந்த அக்கா ஊசி போட்டேன் ஜரம் சொன்னாங்களா, அதனால ஊசி போட்டேன்னா அதுக்கு போய் அழுகுறாங்க. கடவுளே எங்களை வச்சு நான் தான் பண்றது. யாரும் பார்த்து கூட மாட்டாங்க. விட்டுட்டு போனேன். எங்க பண்ற அம்மக்கள் அந்த மாதிரி அம்மக்கள் பண்ணுதுங்களே. சித்தி இந்த வாணியும் சும்மா இருக்க மாட்டா. அதுங்க கூட சேர்ந்து அவளும் ஆட்டம் போடுவா. அதுக்கப்புறம் கடிச்சிச்சியோ குத்திச்சிங்கன்னு சொல்லுவா. அப்புறம் யாரையும் அடிக்க கூடாது, யாரையும் கிள்ளக்கூடாது, யாரையும் கடிக்க கூடாது, யாரையும் ஊசி இல்லாத குத்தக்கூடாது புரிஞ்சுதா? சரிம்மா. இங்க போய் வேணையும் சொல்லிட்டேன். இனிமே அந்த மாதிரி அம்மக்கள் பண்ண மாட்டாங்க. பசங்க கூட விளையாடுன
போயிட்டாங்க வரதுக்குள்ள என்ன பண்ண போதுங்களோ. ஏக்கா நீ வேற என்னக்கா பண்ணிருக்க இன்னும்? வந்துட்டேன்டி சித்தி. வரும்போது எனக்கு கொஞ்சம் பரோட்டா வேண்டாங்க. பரோட்டா தானே? எத்தனை பரோட்டா வேணும்? 4 5? 4 போதும். சரி பசங்க கொஞ்சம் பாத்துக்க, உனக்கு நான் பரோட்டா வேணும் தரேன். அப்ப எங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணுமா? ஆமாம்மா எனக்கு நூடுல்ஸ் வேணும். கடவுளே ஆரம்பிச்சிடுதுங்களா? இதுங்களை வச்சு ஒரு வார்த்தை பேச முடியல, அப்படியே பிடிச்சிக்கிதுங்க. சரி நீங்க சொன்ன எல்லாமே நான் வாங்கி வருவேன். சமத்து புள்ளி அப்படி ஆடின்னு இருக்கணும், புரியுதா? சரிம்மா. வாடி போலாமா? அத்தாடி ஒரு வழியா கிளம்பிட்டியா? மணியாவது சீக்கிரம் வா. இதுங்களை சமாதானப்படுத்தி இங்க விட்டுட்டு போறதுக்கு என் உசுறு இங்க போய் நிற்கணும்னா இப்பதான் நீ ஆடி நிற்பேன். சரியாச்சே? இன்னும் அவளை இன்னும் 5 நிமிஷம் இங்க என்னன்னு வச்சுக்கேன். அதுங்களும் வர சொல்லி கிளம்பி ரெடியா நிக்குங்க. ஒழுங்கா வாசிக்கிறவா. மணி பஸ் காரண்டி அதான் தெரியும் இருந்தேன். ஆமா 10 ரூபாய் மணி பஸ்ல இல்லைன்னா அதே தெரியும். இப்ப பார்த்தாலும் ஏன் 500 ரூபாய் வச்சிருந்தேன். அதுல கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. கிச்சன்ல வச்சுட்டு இங்க டிவி வந்து தெரியுதுன்னா அதான் கிடைக்கல. கிச்சன்ல இருந்தது. ஒரு பொருளை ஒரு இடத்துல பத்திரமா வைக்காத. சரி இப்ப உனக்கு மணியா வத. வா. சரி நான் போயிட்டு வரேன். எல்லாரும் பத்திரமா இருங்க. மகா பசங்களை வெளியில அனுப்பாத. சரிங்க சித்தி. ஏரியா சொல்றது ஞாபகத்துல இருக்குதா? மாவுளை அடிச்சுட்டு வந்து வைங்க. சரிம்மா. சரி வாடி கிளம்பலாம், மணியாச்சே. சரி போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க. சரிம்மா. சரி வாங்க நம்ம விளையாடலாம். அக்கா நம்ம வந்து கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடலாம் வாங்க. சரி வாக்கா போலாமா? நீ விளையாடுறேன். பாரு பசங்களாம் அமக்கல மணி அழ வைக்க கூடாது, புரிஞ்சுதா? அதுங்க என்ன அழ வைக்காம இருந்தா போதாதா? சின்ன குழந்தைங்க அப்படி இப்படிதான் இருக்க செய்யும். இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்ல சின்ன குழந்தையா இருக்கும் போது அமக்கல பண்ணாம இருந்தா அதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. அதெல்லாம் பார்த்துப்பா நீ வாக்கா. சரி மறக்காம சொன்ன வேலை முடிச்சு வை. ஏமா மணியாவது கிளம்புங்கம்மா. சரி வாடி போலாம். இந்த பெரிய பொண்ணு வேற கார் எடுத்துட்டு வந்தாலும் இல்லையா தெரியல. போட போறிய அவளுக்கு. வா சீக்கிரம் வா. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலாம். என் மாவுளுக்கு 4 சீமந்தம் வச்சிருக்காங்களே, அதுதான் கடைக்கு போயிருக்கோம். எல்லாமே வாங்கணும்ல. ஏண்டியா ஒரு வார்த்தை கூட சொல்லல சீமந்தன்னு? எத்தனை மாசம் ஆகுது? 9ஆம் மாசம். இது எங்களுக்கே ஃபோன் பண்ணி அவங்க மாமியார் இப்போ இன்னைக்கு தான் சொல்லிச்சு. அதான் போயிருக்கோம் பரபரப்பா கடைக்கு. ஏண்டியா காதும் வச்ச மாதிரி சீமந்தத்தை முடிச்சலான்னு பாக்குறீங்களா? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட சொல்ல மாட்டீங்களா? சொல்லி டைமே இல்லடி. காலையில தான் ஃபோன் பண்ணாங்க. பரபரப்பா கடைக்கு போயிருக்கோம். கடைக்கு போயிட்டு வந்து என் மருமக்கு வந்து வீடு வீடா குங்குமத்துல வந்து சொல்லுவா. காலையில இங்க இருந்து வண்டி வச்சு தான் போறோம். மறக்காம வந்துருன்னா உன் மருமக கிட்டே சொல்லு. ஏண்டியா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதாண்டி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் முன்னாடி முடிச்சு வச்சு ரெடியா இருக்க முடியும். நாளைக்கு காலையில கிளம்புனா நைட்டுக்கு வந்து சொல்லுவீங்க. ரெடி பண்றது சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லுங்க சீமந்தனா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவங்க மாமியார் விடாப்படியா இருக்குது. ஃபோன்லேயே சொல்லிட்டாங்க. நாளைக்கு சீமந்தனா நீங்க சொல்லியிருக்காங்க. நல்லா சமைச்சு தெரியும். எங்கே தேடி பிடிச்சாதா? மாப்பிள்ளை பையன் நல்ல பையன்றதுனால ஒத்துக்கினேன். இந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல குணமான பையன். சரி உன் சம்மந்தி விட நீ விட்டு கொடுக்க மாட்டேன். சரி சீக்கிரம் போயிட்டு வந்து ஒரு 6 மணிக்குள்ள வந்து சொல்லிடுங்க. என் மருமக வந்து எங்க வெளியில போறான்னு தெரியல. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? இங்க காலையில் 10:12 தான் வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இங்க இருந்து 9 மணிக்கு கிளம்பினா கரெக்டாக இருக்கும். வண்டி வச்சிருக்கீங்களா? ஆமா வண்டி கூட இன்னும் சொல்லல. எந்த வண்டி சொல்ல போறா தெரியல. அடிப்பாவீங்களா நீங்க போற பக்கம் பார்த்தா ஃப்ரீ பஸ்ல ஏற்றின்னு போயிட்டு வருவீங்க போல இருக்குது. வண்டிக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாதாண்டி வரா. அவன் சவாரி பிடிச்சி வச்சிருப்பானே. தெரிஞ்ச வண்டி இருந்தா என்ன ரெடி பண்ணணும். ஆனா உங்களை மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவோம் இந்த ஊர் உலகத்தில் எவனா இருக்க மாட்டேன்டியா. என்ன பண்றது? சரி மறக்காம நாளைக்கு வந்துருந்தேன். வரேன். நாளைக்கு ரேஷன் கடைக்கு போலான்னு பார்த்தா பருப்பு என்னெல்லாம் வாங்கிறதுக்கு. இல்லையா ஃபங்க்ஷனுக்கு வந்தோட இப்போ ரேஷன் போயிட்டு சக்கரை பருப்பு வாங்குறது உனக்கு முக்கியமா? இல்லடி சொன்னேன் நாளைக்கு ரேஷன் கடைக்கு போலான்னு இருந்தேன்னு. அடுத்த வாரம் தந்ததா இருக்கும். அடுத்த வாரம் வாங்கிக்கோ. அடுத்த வாரம் மாசமே பொறுத்து போதியா. இந்த பொங்கல் பரிசு போடுறேன் அது போற காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஃபுல்லாக எங்கடி பொருள் போட்டாங்க. இந்த ஒரு வாரம் தான் வாங்கணும். இந்த வாரம் விட்டுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். சாயங்காலம் சீக்கிரம் மட்டும் விட்டுடுவீங்களா? 10:12 ஃபங்க்ஷனு சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். அப்படி இப்படின்னு பார்த்தா 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம். ரேஷன் கடை 5 மணி வரைக்கும் இருக்கும். சரி வந்து வாங்கிக்கிறேன். கடை இருக்குதோ பூட்டிட்டு போடுறாங்களோ அதெல்லாம் இருக்கும். சீமந்தத்துக்கு என்ன செய்யற? ஐயோ மணி ஆகுதுன்னா இது வரைக்கும் லிஸ்ட் கேட்டுனுக்குது. எங்க போனா தெரியலையே. அத்தா ஏண்டியா எவ்வளவு நேரம் நீ 2 பேருக்கு வரத்துக்க? இந்த பசங்களை சமாதானம் பண்ணி விட்டுட்டு வரத்தா இல்லையா? ஒரே அம்மாக்களை மணி இருக்குதுங்க. வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு அவங்க ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கோம். ஒன்று சைக்கிள் வேணும் சொல்லுது, இன்னொன்று வந்து டெடி பியர் வேணும்னு சொல்லுது, ஐஸ்கிரீம் கேட்குது. இதுங்க நான் தெரியுமா கேட்குதே. சரி டைம் ஆச்சு. இந்த பொண்ணு வந்து காரத்து வந்து சொல்லி எங்க காரங்கான ஒன்றும் காணா. வந்து கத்தை இந்த சீமந்துக்கு தானே பண்ண போறேன்னு கேட்ட சொல்லவே இல்லை. இவ ஒருத்தி என்னைய காலையில் வண்டியில் போகும்போது சொல்றேன் மணி வச்சு கிளம்பிட்டு பண்ணாங்க. சரி வரும்போது ஒரு கவுளி வெத்தலை வாங்கினாங்க. எங்க வெத்தலையே கிடைக்க மாட்டேது கடையில். எல்லாம் முத்தனை வெத்தலையே வச்சிருக்கான். ஆமா இவளுக்கு வெத்தலை வாங்கிறதுக்கு தான் பண்ண போறேன். சரி வாங்கினேன்டி. நல்லா இளம் வெத்தலையே வாங்கினவா. முத்தனை வெத்தலை வாங்கினத மெல்ல முடியல. சரி முதல் வழியை விடு. பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. அத்தை எங்க போறீங்க? எங்கே நில்லுங்க. வண்டி இங்கே வரும். வண்டி இங்கே வரதான். சரி கிளம்பு. உங்க வண்டி ஏற்றி விட்டுட்டு போறேன் நானே. உங்களுக்கு போத்துட்டு நீ முதல் கிளம்பி வீட்டுக்கு ரொம்ப நேரம் வெயில் அடிக்காத மயக்கம் வரப்போதே. ஆமா கண் ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. வெயில நின்று மயக்கம் வர மாதிரி இருக்கும். சரி நான் கிளம்புறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. கிளம்பு நிக்காத. கிளம்பு நீ வேற மாதிரி இருக்கு. மேல இருக்க அக்கறையில் தானே சொல்றேன் நானே. கிளம்புடி. சரி வெத்தலை மறக்காம வாங்கி வா. வாங்கினேன். என்ன வெயில் அடிக்குது. வீட்டுல வேலை வெட்டி எதுவுமே இருக்காது போல. யார் எங்க போறாங்க யார் எங்க வராங்க இதே பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை வச்சுருக்காம வா. கண்ணு படாம வெளியில போக முடியாது. என்ன தாச்சே சீமந்துக்கு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எல்லாத்தையும் முக்கியமா சொல்லணுமா. இங்க மணி ஆகுதுன்னா லிஸ்ட் கட்டுனுக்கா. எடியா பெரிய பொண்ணு வந்து ரெடி. வாங்க இக்கா முதல்ல எந்த கடைக்கு போறீங்க? முதல்ல நகை கடைக்கு போலாண்டி. ஆமா நகை கடைக்கு போயிடலாம். முதல்ல வந்து பழம் புடவை அதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் கடைசி நகை கடைக்கு போலாம். இண்டியா கூறு கட்ட மாதிரி பேசாதீங்க. என்ன கூறு கட்ட மாதிரி பேசினாங்கப்பா. இல்லையா போய் முதல்ல நகை வாங்கிட்டேன்னு வச்சுக்க. அதுக்கு தகுந்த மாதிரி காசு எவ்வளோ ஏதாவதுன்னு பார்த்துக்கினேன். அதுக்கப்புறம் புடவை எடுக்கணும். அப்புறம் பழம்லாம் வாங்கணும். அப்புறம் பலகாரம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். முதல் பலகாரம் புடவை அதெல்லாம் வாங்கிட்டு வச்சுக்க. நகைக்கு காசு பத்தாம போச்சுன்னா போடுவா. அதான் நகைக்கு காசு இவ்வளோன்னு ஒதுக்கி வச்சிருங்க. அந்த காசு கூட நம்ம நகை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற செலவெல்லாம் பார்த்துக்கலாம்.
இல்ல முதல்ல போய் நகை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் மற்ற கடைக்கு போலாம். என்னைக்கு நீங்க சொல்ற பேச்சு கேட்டுருக்கீங்க? அவங்க சொல்றது கரெக்ட் தானே, முதல்ல போய் நகை வாங்கிக்கலாம். நகை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போய் வாங்கிக்கலாம். அப்பதான் கூட குறையா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே சொல்ற? ஆமாண்டி, யார குறையா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நகை காசு பத்தாம போயிடுச்சு என்ன பண்ணுவேன்? சரி அப்ப நகை கடைக்கு போயிடலாமா? சட்டுப்பட்டு முடிவு எடுங்க. வண்டி பாட்டு போயினே இருக்குது, சொன்னாதான் நிப்பாட்ட முடியும். சரி நகை கடையை நிப்பாட்டி, நல்ல பெரிய கடையை பார்த்து நிப்பாட்டுவேன். ஆமா பெரிய கடையில போனா அந்த இந்த பில்லு போட்டு தருவாங்க. சின்ன கடையை பார்த்து நிப்பாட்டு, நம்ம எப்பயுமே வாங்குமே அந்த கடைக்கு போலாம். ஏண்டியா அந்த கடையில ஒரு காப்பி தண்ணி கூட தர மாட்டேங்கிறாங்கடியா. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் என்ன தராங்களா? குடிக்க தண்ணியே தர மாட்டேங்கிறாங்க. கேட்டா நம்ம பெரிய கடைக்கு போலாம். அங்கதான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே தருவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு பொறுமையா நகை வாங்கி வரலாம். எல்லாம் உங்களுக்கு யார் சொல்றது? அதான் டிவில பாத்துருக்கேன். பரவாயில்லையே, உங்க மாமியாருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க. ஐயோ பெரிய பெரிய கடையெல்லாம் போனோம்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்கு, இந்த காஃபிக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட காசு வாங்கியிருந்தா கொடுப்பாங்க. சும்மாவே தராங்களா உங்களுக்கு? பில்லு போட்டு தராங்களா பெருசா? ஒருத்தி ஓசியை கொடுக்கறது கூட வேணாம். இப்ப நம்ம எப்பயுமே நகை வாங்க பாத்தீங்களா, அந்த கடைக்கு போலாம். அங்கதான் தங்கம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். நகை எப்படி கல்லு மாதிரி இருக்கு நம்ம வாங்கியிருக்க நகைலாம். இனி அந்த கடையில பழைய மாடல் தானே வச்சிருக்காங்க, புது மாடல் இருக்க மாட்டேது. ஒரு 4 நாள் தந்து கொடுத்துட்டு இதா இருக்கு இதா புது டிசைன் அப்படி சொல்லி ஏமாத்துறாங்க நம்மள. என்ன உங்க அத்தை சொல்ற மாதிரி பெரிய கடைக்கு போய் பார்க்கலாம் இல்லையா? புது நிறைய டிசைன் எல்லாம் வச்சிருப்பாங்க அங்க. ஏக்கா நம்ம எப்பயுமே வாங்குற கடைக்கு போனோம்னு வச்சுக்க, ஒரு 500 1000 விலை கம்மி பண்ண சொன்னா கம்மி பண்ணுவாங்க. பெரிய கடைக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்க 10 ரூபா கம்மி பண்ணி தர மாட்டாங்க. இதுதான் பில்லு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம காசு கட்டிட்டு ரொம்ப வாங்கி பண்ணி வர வேண்டியதுதான். 10 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு மணி பஸ், ஒரு பேகா எது கேட்டாலும் தரவே மாட்டாங்க. இப்போ இதான் இவ்வளோ காசு மேலே நீங்கள் வாங்கினதான் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்ச கடைன்னா எல்லாமே கேட்டு வாங்கி வரலாம். 1க்கு 2 மணி பஸ் கூட. அப்புறம் ஊருக்கு எடுத்து மாதிரி பேக் தருவாங்க, எல்லாமே தருவாங்க. நம்ம எப்பவுமே வாங்குற கடையை வாங்கினா ஆமாம் ஒரே சின்ன வெள்ளை பை ஒன்று போட்டு தருவாங்க, அவ்வளோதான். காய்கறி கடையை கூட போயிட்டு போக முடியாது. ஓசில பை வாங்கலாம் சொல்லிட்டு தான் போறேன் அந்த கடைக்கு. ஆமாடி அதான் நம்ம எப்பயுமே வந்து ரெகுலராக போகிற கடைக்கே போகலாம், புது கடைக்கே போத்தாவில. ஒருத்தி வேகமாக போடி. இதுக்கு மேலே எங்கேருந்து வேகமா போறது? நீ பார்த்து பொறுமையாக போ. இந்த பசங்க வர வீட்டில் என்ன பண்ணுறது தெரியல. ஃபோன் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுங்கன்னு. ஃபோன் பண்ண நானே மாட்டிப்பேன். வேணாம் அப்புறமா ஃபோன் பண்ணலாம். நீங்கள் வந்து கூட்டிட்டு ஒரு இடம் பண்ணுங்க ரெண்டும். நகா இருக்கா அடி பார்த்து படி. உங்களுக்கு ஸ்கூல் தந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கும். ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா பெரிய தொல்லை. ஸ்கூல் தந்துட்டாங்கன்னா வச்சுக்க, ஒழுங்காத்துமே ஸ்கூலில் விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணுமோ போயிட்டு வந்துடலாம். அதை ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ள இதுங்க வீட்டில் வச்சு நான் ஒரே இன்சடியம்மா. சரி உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதை ஏன் கேட்குறேன்? என் மாமியார் கிட்ட போய் சொல்லிட்டு வண்டி எடுத்துனதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன். ஏன் என்னடி ஆச்சே? அதுக்கு தான் நாங்கள் சொன்ன பஸ்லேயே போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு நீ தான் வண்டி எடுத்துனாருன்னு சொன்னேன். வண்டி எடுத்துனதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் நாத்தனார் வீட்டுக்காரன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து விருந்து சாப்பாடு செஞ்சு போடாம நீ எங்க ஊர் சுத்தத்துக்கு போய் நிக்க அப்படி சொல்லிட்டு என் மாமியார் திட்டுச்சு. ஆமாண்டி மாத்திரம் வந்திருக்காங்களா? உங்ககிட்ட சொல்லவே இல்லை நானே. இல்லடி அப்ப நீ உங்க வீட்டுல இருக்க வேலையை பார்க்க வேண்டியதுதானே. இப்போ எதுக்கு வண்டி எடுத்து கூட கடைக்கு வந்துருக்கா? ஐயோ என் மாமியார் சூப்பரா சமைக்கும். நானா அங்க இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு தரப்பேன். அது என் நாத்திர அரைச்சு தராதா? அவங்க நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுவாங்க. சும்மா எடுப்படி வேலைக்கு தான் வச்சிருப்பாங்க. அதான் அது அவங்களே செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சமைக்க தெரியலன்னா ஜாலியா சுத்தி நிக்க. ஆமா இந்த மாதிரி நல்லா அப்படி சமைக்க தெரியும். சில விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கிறது எவ்வளவு நல்லது. எத்தனை நாளைக்கு ஏமாத்தி நிற்பியா? மாமியார் இருக்கிற வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான். என் மாமியார் போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தான் சமைச்சாகணும். அப்ப கஷ்டமா இருக்க போது பாரு. என் மாமியார் மாதிரியே பேசாதக்கா நீயா. கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கிறேன். ஏத்த அந்த கட்டப்பையில கொஞ்சம் கீழே தான் வைக்கிறது. இருக்கட்டும் நீ கையில வச்சுக்கிறேன். அதுல தான் பணம் போட்டு வச்சுக்கிட்டு போல இருக்குதே. பணம் அதுல இல்லடி சுருக்கு பையில வச்சிருக்கேன். உஷார் தாண்டி அம்மா. யார நம்பியும் பணத்தை பையில வைக்க முடியல. அதான் சுருக்கு பையில போட்டு எடுப்பு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா சுருக்கு பை கூட நான் கூட தச்சு வச்சுக்கலாமான்னு பாக்குறேன். பேண்ட் பாக்கெட்ல வைக்க முடியல எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காசையும். சரி பேசி கடையை தாண்டி போயிட்டு போறேன். நிப்பாட்டு இருக்கா ஓரமா நிப்பாட்டுறேன். பார்க்கிங் எங்க இருக்கு பாக்கணும். சொல்ற கடையில பார்க்கிங் கூட கிடையாது. அதான் பெரிய கடைக்கா போலான்னு சொன்னேன். நான் வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கும். நீ வேற இன்சர்ட் இது ஓரமா நிப்பாட்டுறேன். வாணி கூட கொலுசு அறந்து போச்சு. கொலுசு மாத்தணும்டி. வெளி நகை தங்க நகைலாம் வாங்குற மாதிரி அக்கா வேலை விற்கிது. இதுவே வந்து சீமந்தத்துக்கு வசந்தியோட மாமியார் வந்து 5 சவரம் கேட்டது. 1 சவரம் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த 1 சவரம் வாங்குறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் விற்கிது. எவ்வளோ விற்கிதுன்னு தெரியல. கடைக்கு போய் பார்த்தா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு விலை விற்கிது. இல்லை வேறு கொலுசு வேறு அத்துப்பிட்டீங்களா? என் கையை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த வாணியை வாங்கி ரொம்ப நாள் வாங்கினே மெலிசா தான் வாங்கினேன். நான் அப்பயே நல்லா தரிசா நல்லா ஜல் கொலுசு வாங்கி தரேன் சொன்னேன். நல்லா ரெட்டப்பட்ட மணி இருக்கும் பார்த்திக்கா, அந்த மாதிரி 3 அடுக்கு வச்சுது வாங்கி தர சொன்னேன். ஏறும்போது காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து மெலிசான கொலுசு தான் வேணும் சொல்லிட்டு மெலிசான கொலுசு வாங்கினேன். அது அறந்து போச்சு. வாங்கும்போது நல்லா தரிசா வாங்கியிருந்தா கூட அதை போட்டுட்டு நல்லா வாங்கிக்கலாம். எருமை மாடால மெலிசு கொலுசு வாங்கினா பார்த்து பிடிச்சி அதை வேறு மாற்றணும். மாற்றத்துக்கு எவ்வளோ காசு ஆகும் தெரியல. எடுத்துகிட்டு வந்திருக்கியா? எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டி. சரி கடையில் கொடுத்து கேட்டு பார்க்கலாம். மேற்கொண்டு எவ்வளோ காசு கேட்குறாங்கன்னு தெரியலையே. விலை ஏறின்னு போயினே இருக்குது. நம்ம 1 கிராம் வாங்கலான்னு பார்த்தா எப்பா வாங்குவா முடியுதே. ஏக்கா நீங்க தான் அப்படி சொல்றீங்க. நகை கடையில எவ்வளவு கூட்டம் இருக்குது பாத்தியா? ஆமாடி நம்மள மாதிரி நடத்துற மக்களால் தானே நகை வாங்க முடிய மாட்டேங்குது. ஆனா கூட்டம் எங்க இருந்து தான் வருது தெரியல. எங்க இருந்து தான் உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னு தெரியலையம்மா. நம்மளாம் இப்படியே புலம்பினே இருக்க வேண்டியதுதான். ஜானியன்னா சரக்கு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி நம்ம எதனா 1 கிராம் 2 கிராம் வாங்கலான்னு பார்த்தா விலை பாட்டுன்னு ஏறி போயினே இருக்குது. எங்க இருந்து வாங்குறது? அப்படியே போய் பார்த்தா உட்காந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு வெள்ளியாவது வாங்கலாம் பார்த்தா அதுவும் ஏறி போயிது. கிடுக்கிடுன்னு இன்னும் ஏறுன்னு வேற சொல்லியிருக்காங்கக்கா. அட்டவுள்ளே பொம்பளை பசங்க வச்சிருக்கிறதுல என்ன கெதி. தங்கத்தையே மறந்துட வேண்டியதான் போல இருக்குது. இனிமே வந்து அந்த 1 கிராம் 2 கிராம் செயினிங்களா விற்கிது பாரு, அதெல்லாம் வாங்கி மாடி சுத்தணும் போல இருக்கு. இன்னும் அதுவும் விலை ஏறி போயிடும் நினைக்கிறேன். சில பாசி மணி ஊசி மணி தான் போட்டு சுத்தணுமா? அந்த காலத்துல 1 சவரம் 100 ரூபாய் வித்துது எங்க அம்மா காலத்துல. அப்பயாவது 100 பவுன் 200 பவுன் வாங்கி வச்சிங்களா? ஏடி அப்ப அந்த 100 ரூபாய் பெரிய காசுடியா? அப்புறம் 1 பைசா 2 பைசாவே பெரிய காசு. அப்ப 100 ரூபாய் எவ்வளவு காசு இருக்கும் பாத்துக்கோ. நான் வருமானம் ஏற தங்கத்தோட விலையே ஏறின்னு போயினே இருக்குது. எப்படி இருந்தாலும் நகையை வாங்கக்கூடாது நடத்துற மக்கள் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க போல இருக்குது. சம்பளம் ஏறிச்சுன்னா நகை விலையே ஏறி போகுது. அதான் எட்ட கனியா தான் இருக்கும் போல எப்பயுமே. நம்மளால வந்து 100 ரூபாய் வித்தாலும் வாங்க முடியாது, 1 லட்சம் ரூபாய் வித்தாலும் வாங்க முடியாது.
பொம்பளை பசங்க வச்சிருக்கோங்க எவ்வளவு லட்ச ரூபாய் வித்தாலும் வாங்கி தரடி ஆகணும். ஆமா ஆமா எங்கன்னா திருடி தான் வாங்கணும் போல இருக்குது. ஆமா எல்லாரும் பேரும் திறந்து வச்சிருக்காங்க வாங்க மத்திடின்னு போங்கம்மா வந்துன்னு. ஏன்டி கஷ்டப்பட்டு தடி வாங்கினா திருடில வாங்க கூடாதுடி. சும்மா சொன்னேன். ஏக்கா பட்டுப்புடவை வந்து காஞ்சிபுரத்துல போய் எடுக்கலாம்ல, எதுக்கு நம்ம ஊர் கடையில போய் எடுக்க போற? மாமியார் கிட்ட அதான் சொன்னேன், டைம் இல்ல நாளைக்கு சிமந்து வச்சு நீ சொல்லிருக்காங்க எங்க இந்த காஞ்சிபுரத்துக்குலாம் போறதே நம்ம ஊர் கடையிலே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா நம்ம வாங்க போது 2000 ரூபாய் பட்டு போடுவேன், அது காஞ்சிபுரத்துக்கு தான் போய் வாங்கணுமே, அது இங்கே வாங்கிக்கலாம் விடுங்க. காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தா கொஞ்சம் நல்ல புடையா கிடைச்சிருக்கான். அப்போ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, காஞ்சிபுரத்துக்கு கூட வண்டியா மணி ஆகுதுரி இங்கே வாங்கிக்கலாம். நீ காஞ்சிபுரத்துக்குலாம் போயிட்டு வரணும் நைட் ஆகி போயிடும். அந்த பசங்களை வச்சுன்னு மகாவளை மேய்க்க முடியாது, இங்கே நம்ம ஊரே வாங்கிக்கலாம். வண்டி அழுத்துனே வச்சுக்க 1 மணி நேரத்துல காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம். வேணாண்டி சரி அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.